மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன். சினிமாவில் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கரா, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் நீங்கள் உட்காந்து எனக்கு பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்த சீரியஸா சொன்னேன் உண்மையாவே. அண்ட் சைவர் பிரவி அவரு தான் வந்து இது எனக்கு ரெஃபர் பண்ணினாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்ததுனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்றாங்க. அண்ட் இது நான் கண்ணால எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. டீம்ல இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமா வந்து கூட நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா இந்த ப்ராஜெக்டை ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு, சோல்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த தாலாட்டு பாட்டு முக்கியமா எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்க தான். அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்க, ஜாலியா இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும். பட் ஆனா வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பாரு. எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பரா எடுத்திருந்தாரு. அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கோரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர். அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணவனால நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸோட இது என்னோட முதல் மேடை நடிகனா. எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து மார்ச் 21 தியேட்டர்ஸ்ல வருது. எல்லாரும் மறக்காம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதோஷ். அடுத்தபடியாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆக்டர் அனந்த் நாக் அவர்களை அழைக்கிறேன். Press media, thank you so much. Drama movie first நான் டைரக்டர் அபிநய் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன். அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சன்னியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி அதை டீமிங் அப் வித் தெம். ட்ராமா சொன்ன மாதிரி மார்ச் 21 வருது. தயவு செஞ்சு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிரது ப்ரோ, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்கமிங் ஸ்டார். ஆல் த வெரி பெஸ்ட் அகைன்.
Thank you, and thank you all. Thank you so much. Heroine Chandani, please come onto the stage now. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வர்சடைல், வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 21 ட்ராமா இஸ் ரிலீசிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கதையின் நாயகன் விவேக் பிரசன்னா சார். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ள இவர் அப்படியே போய் ஃபிட் ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு வர்சடைலான ஆக்டர். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிகில் முருகன் அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் தத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும். நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம். ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வர வரைக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமால என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம் அரசியல் களத்துல பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் தலைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காஸ்டிங் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதல் அல்ல, டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கபலமா வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க, பார்த்தீங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகுற இல்லை ப்ரெஸ் ஷோல இருந்தே அதை வந்து நீங்க உங்களோட ரிவ்யூ மூலமா சொல்றது வச்சுதான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்களுக்கு ஆழமா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளா நாங்கள் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடில இருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்க டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறது நான் ஆழமா நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார் மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டு மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்ரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.
ஒரு படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லாருமே நம்பணும். இந்த மாதிரி பல பேருடைய நம்பிக்கைக்கு உரித்தானவர் ஆல்பா 3ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இளமாறன் சார். ப்ளீஸ் கம். Please come on to the stage and share a few words. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழுமுதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்கு. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்கும்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்ட் வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோடு வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க, நிறைய ட்ராமாவோடு வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போது டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமாக ப்ரிவியூவில் சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சொல்ல போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல்கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலேலோ பாட்டு ஒன்று, இன்னொன்று ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையா இருந்தது. கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட். அது 2மே பார்த்தீங்கன்னா பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவல்ல இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுல இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்க தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க. நிச்சயமா படம் கொண்டு சேர்க்கப்படும். அதுல இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா, அதுவும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா
இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர், ஆனால் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்போது உங்களால என்ன செய்ய முடியும்னு முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்க தான் உங்க கூட இருக்கோம், நீங்க தைரியமா படம் எடுங்க, இதை வெற்றியா செய்து காமிப்போம்னு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ராமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட ட்ராமால இருந்து வெளிவருது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ட்ராமால இருந்து வெளிவருது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜர்னல் பல பேருக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் இஸ் யோர்ஸ். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், பொதுவான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பு அண்ணன் திரு பாக்யராஜ் சார் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது, அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. எங்க இங்க இல்லை, நார்த் இங்க ஆக மாட்டாங்க, இங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்க வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒன்னே ஒன்று இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை வந்து என்ன, ஆனா என் படத்தில் நீங்க நடிக்கணும்னு தான் வந்தாரு. வந்துட்டு நைஸா கேசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்றேன். இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா, அந்த இதில் தான் வந்தேன். ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டு விழா இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இதுன்னு ஏறத்தால ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம், இதில் இருக்கிற சிரமம் தெரியாம தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அனுப்பிடுவான் அந்த ஃபோனில். நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு போடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தம்பி இடத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம், தமிழ் நீ தான் பார்க்கணும். இது தெலுங்குக்காரன் பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரன் பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது இல்லை. அதனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கெல்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரில் நான் அதுக்கு தான் சில பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம். எஸ் பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். காரில் தேக்கப்படுற நடிகர் கூட திரும்பி பார்க்காத, அவன் வந்து ராதரவிடா அப்படி நிறுத்தி உனக்கு சொல்லிட்டுவான். ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும். இது ஒரு டெம்பரரி லைஃப் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இது பர்மனண்டா இருக்கும். இப்போ கூட எங்க அப்பா இன்னொரு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க. நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன், இந்த வயசுல கூட நானே 71 வயசு ஆகுது, 51வது வருஷம் சினிமாவில். நான் வந்து வெறும் நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க.
லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு போகிறதில்ல. அங்கே போய் அந்த ஏஐ போய் கற்றுக்கிட்டு அது இன்னும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்கு நிறைய. அதனால சொல்கிறேன். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்லா நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பற்றி, இல்லை சார் அவர் படத்தில் போடலாம், லேட்டாக வருவார், சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படுத்துட்டு இடம்லாம் எதுக்காட்டு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு, நல்லா நடிப்பார் சார், அது ஒரு தொல்லை. எப்படி இருக்கு பாரு இப்போ சினிமா, நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர் ஒரு வருத்தம், நம்ம இல்லாமல் போயிட்டு இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்புல தம்பி. இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, யாருக்குமே வராது. நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே, நம்ம போட்டோவே போடலையேன்னு யோசிச்சிருக்காரு. இதில் மனிதர்களுக்கு உண்டுதான், கஷ்டப்பட்டோம் வரலையேன்னு. ஆனால் இங்கே கம்ப்யூட்டருக்கு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததில்ல, சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு, போனவன் வந்தவன் போண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோவும் போட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார, இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டேன். அப்போதான் நாங்கள் மியூசிக் டைரக்டரை பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், எடிட்டர்ஸ் பார்த்தேன், எல்லாரையும் பார்க்குறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன், என்ன பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, நான் சினிமாவில் தான் உழப்பிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினச்சேன்னாலாம் சொல்கிறாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வந்துடுவ, இன்னும் பெருசாக வருவேன், பெருசாக ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன் தான். நான் வந்து ரொம்ப வெங்கல பார்த்துட்டு கிடக்குள்ள யானை போட மாதிரி நான் சில ஒரு சத்தம் வரும். ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணும், நிற்கணும்னு சீரியஸ் ஆகிடும். கில்லரி இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். செஞ்சாலும் ஏதோ ஓரளவுக்கு செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாட்டு திருடுறது, புரட்சி தலைவர்கிட்ட திருடுறது, எங்க பாட்டு திருடுறது, ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்லை, அவங்க அளவுல இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா, மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியை. நமக்கு வசதி இருக்கா, பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டும். ஆனால் எங்கள் அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசில் வச்சிருக்கேன். என்ன சொல்லுவார், தூங்கும் போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவோம், செத்து போயிட்டு அவங்களுக்கு வேற ஆளை போட்டு போயிடுவோம். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்தில் 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ண பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்போதான் வந்து சினிமாலாம் நடிக்க ஆரம்பித்தேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாமா? ஏன் அது மட்டும் போட மாட்டேங்க? அவங்க நல்லா இல்லை, நல்லா நடக்கிறேன் போட, அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன். அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்போ போடுறாயா? இது இதை இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கேன் இல்லையா? இல்லை கிரச்சஸ் வச்சுட்டு அது என்ன 2 வருஷம் ஆச்சு. கிரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களை சொல்றேன்னா, இதை நிறைய நாளாக வந்து சாவர வரைக்கும் நடிக்கணும். எனக்கு அதான் ஒரே ஆசை. டைரக்டர் ஆகணும், அதெல்லாம் என்னால் முடியாது. என்ன கேட்டேன், ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி. சரியாக நடிக்கலன்னா அவங்கள மாதிரி 1 முறைலாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு. இப்போ பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்கோட டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன். அதுதானே சொல்றது நான். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்னை விட்டுருவாங்க. அதனால அது போடணும்.
என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறது கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராமன் பேசுறதுல கொலை செய்வேன் சொல்லு வர்றேன். எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்பட ஒண்ணும் இல்லை. நீங்க பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய இடத்துலயே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டா வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன். ஆனா இப்ப சொன்னேன், நான் உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். அது யாருக்கு தைரியம் கிடையாது. இன்னைக்கு பேர் பூரா கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன். அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணும், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா, பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னுமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு. அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும். அதுக்காக சொல்றேன். இந்த படம் பார்த்தோம்னா ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமா சொல்ற, தமிழ்நாட்டு மக்களை ட்ராமால விடாது. இந்த படம் ட்ராமால விடாது. எல்லாரும் ஹெல் அண்ட் ஹெல்த்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட இந்த ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்துல உட்கார்ந்து இயக்குனர் கேட்டாரு, சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், வாய்ப்பா தான் போய் பார்த்துருவேன். ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிகைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்? அதாங்க எனக்கு தெரியல, சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆயிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்த நிம்மதியா இருக்கும், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவரு 7 பொம்பளை வச்சிருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு. உனக்கு ஏன்? அவர் வச்சிருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்படா ஏன்னா தொல்லை பண்றேன், விடுறா என்ன கூட, நான் அப்படி இருக்கணும். இல்லை நான் குவைட்டா இருக்கேன், விட்டுரு, விட மாட்டேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பா எழுதுவாங்க. அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி, நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்க, அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குறேன், பேர் சொல்லலை. பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது. எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? அதில் பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே. பொண்டாட்டி எதுக்கு போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே. கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுட்டு கொண்டுட்டான். எவ்வளோ கொலை! முந்தியாவது அந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும். இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதுல நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதுங்க. நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை பலபலன்னு போகிறது. எதுக்கு இது? பலபலன்னு போனாங்கன்னா பலபலன்னு போனாங்க, அவன் எடுத்தது அவ்வளவுதான். முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்ற கதை தான். நான் எப்பயும் அதை சொல்லுவேன், ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையா சார்? நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்தது பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்பதான் ஒரே காம்பவுண்ட்ல 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தது, போயிடுச்சு. நான் தெரியாதனமா கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்காக கேட்டேன். இல்லைன்னா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம்? வெல்லிங்டனை இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம்.
நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்றது தாலியாத்திரம். ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்றது தான் ஈஸியா இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு சொன்னேன். ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிகேட்டட். இந்த தியேட்டர்ல இருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படுத்தக்கூடாது. இப்படியேதான் அந்த பேப்பரை பார்க்கறேன். கரெக்ட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சிங்க. பிரமாதம் போதுங்க நம்ம படம், வெற்றிகரமான 3வது நாள்னு சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்ல போய் வெற்றிகரமான 3வது நாள், 3வது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல நல்லதுதான். நமக்கு வந்து பக்குன்னு இல்லாம 3வது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம். சக்சஸ் ஆயிடுச்சுனா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு. ஏன்னா தயவு செய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்குறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை. இப்போ நல்லது செய்யறதுக்காக கேட்குறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்ட புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்குறேன், நான் நடிகனா இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன், பட் ஓடணும். ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாக அது ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் ஓடணும், 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இந்த குடும்பம் என் குடும்பம் தான். ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே, அதனால எங்க குடும்பம் வாழ நீங்களும் உதவி பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க பொழுது போக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது. ஜாலியா இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பாக்குறாங்களே ஒழிய. அப்ப போய் கேட்டு பாருங்க, சரி ஒரு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுக்கலாம். வீடு தர மாட்டேன் சினிமாக்காரன். ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான், ஆனா வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டாங்க. அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால சொல்றேன், தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்க. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. ஞாபகம், நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய வந்து ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது பாட்டா எல்லாருக்கும் சொல்ல கற்றுட்டேன். முதல்ல இருக்கு, ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை, இந்த இடத்த ஃபுல் படத்தை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்க. நான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்துல இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தியேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தியேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தியேட்டரில் போய் பார்த்தா விசுவாசெல்லாம் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கைத்தட்டல் வந்தது, எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக சொன்னேன். புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார். அவரு எப்பயுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் புதுமையாக எடுப்பார். இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்போ படத்தை போய் பார்த்தேன் தேட்டரில் நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் நான் கொடுத்தேன். மற்றதெல்லாம் சொல்ல மற்றதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. முதல்ல அந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, உனக்கு இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க போல ஒரு பேர். எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது, டைட்டில் தமிழில் வைக்கணும். தமிழில் வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரியே. இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம்,
இல்லைங்க அது தமிழில் சொல்லுங்க நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும். இந்த ட்ராமா ஈஸியாக வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிக்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பிவா பண்ணி டைரக்ட் பண்ணப்பான்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டம் இந்த கஷ்டம் பல கஷ்டத்தை சொல்லுவீங்க. அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. இருக்கிறது தான் இவருடைய அழகு அப்படின்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் சார், ஸ்டேஜ் இஸ் ஓவர் டு யூ சார். அண்ட் அடுத்தபடியாக நம்மளுடைய டிரெக்டர் சார் ஒரு தேங்க்யூ நோட் கொடுப்பாரு. ஸோ ப்ளீஸ் வெயிட். திரைப்படக்கூடிய இசை வெளியிட்டுள்ளார். இதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்து வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராஜா ரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன் நம்ம இன்னொரு ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா அவர் படம் முன்னால் பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம், அதுக்கு தான் யோசிக்கணும். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பிதுரை அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார், எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு முதல்ல கேட்குறாங்க, படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகமாக தான் நடிச்சிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும். அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க இந்த டோட்டல் டீம். அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு. என்னன்னா பின்னால பிரகாசமா வரப்போற ஒரு டீம் எனக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமாக வந்து அப்ளிகேஷன் அது இது எதுவும் நிற்க மாட்டாப்புல. அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல. ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா பண்ணுறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதனால் உட்காரி அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் இருக்கு. நாங்கள் வந்தோடனே சாந்தினிகிட்ட கேட்டேன், பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்டேன். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷன்கிறது ஒன்று இருக்கும், சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தோடனே அதுதான் பார்த்தேன். என்னென்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். என்னென்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நடித்தவங்க வந்துருக்காங்க. இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்கள், பத்திரிக்கையாளர் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள்.
இது நம்மால் ஒருத்தர் நம்முடைய நிக்கல். ஸோ அவரும் என்னோட ஸ்கூல்லேருந்து வந்தார் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் நான் எதிர்பார்த்துட்டேன், வரல. அப்புறம் வந்தோடனேயுமே வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் வந்து இவ்வளோ க்ரௌடுன்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா எடுக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழா நாயகன் சொன்னால் டைரக்டரின்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம், ராஜ் பிரதாப். இவளை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான் ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு ஃப்ளவர் பூக்கே கொடுக்குறேன், ஏங்க நியாயமா அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும், கொடுங்க நான் கொடுக்குறேன். என்னன்னா இந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இப்படியெல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்துங்க. அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அந்த எப்படி ஸ்டார்ட் ஆனது, அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க. அதில் அவர் ராஜ் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு இதை எடுத்தாங்க. ஸோ மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோடைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது, ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளவு இன்வால்மெண்ட்டோடு நினச்சிருக்காங்க. அவங்க ஆக்ட் இது ஒவ்வொருத்தரும் அவருடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க. ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போதும், அந்த ஒரு படத்தில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 14 வயதுல எடுத்தோம்னா அந்த டைமில் வந்து டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம். அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான். அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது. ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும்.